இன்றைக்கி சீனியர் சிட்டிசன்ஸ் குறிப்பாக ரிட்டையர் ஆனவங்க விஆர்எஸ் வாங்கினவங்க சேஃபாக அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி மாதம் இருந்து இன்கம் வந்தால் பரவாயில்ல நினைக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட் சூஸ் பண்ணுறது எஸ்சிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இதை போஸ்ட் ஆஃபீஸும் ஓப்பன் பண்ணலாம், பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாம். ரெண்டாவது பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட். பேங்க் எஃப்டி சீனியர் சிட்டிசனுக்கு பொதுவாக 0.5% அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் சீனியர் சிட்டிசனையுமே பேங்க் எஃப்டியுமே பல கம்பேரிசன் டேபிள் மூலிமா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மெயினாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, சேஃப்டி, லிக்விடிட்டி, ஈஸியாக பணத்தை எடுக்கிறது, டேக்ஸ் பெனிஃபிட்டு, லாக்இன் பீரியடு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது எதுங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரி, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ரெகுலர் இன்கம் ஏன் முக்கியம்? ஸோ நம்ம இன்கம் சேலரி ஸ்டாப் ஆயிடுது. ஏன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்க இன்கம் குறைஞ்சிரும். ஆனால் மாதம் எக்ஸ்பென்ஸ் செலவு இருந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பாக மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், மருத்துவ செலவு வயசானதுக்கப்புறம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு ஸ்டேபிளாக பணம் வர கண்டிப்பாக முக்கியம். அதே சமயம் சேஃப்டி ரொம்பவே முக்கியம். அதிக ரிட்டர்னோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஓய்வுக்கு பிறகு நிலையான வருமானம் ரொம்பவே முக்கியம். சரி, பணத்தை அப்படியே வச்சுருந்தா என்ன ஆகும்? பணம் இருக்குது அப்படியே வச்சுலாம் பார்த்தோன்னா பணம் கேஷாக வச்சுருந்தோம்னா இன்கம் கொடுக்காது. எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா 2-3%. இன்றைக்கி பெரிய பேங்க் எல்லாமே 2.5% தான் எஸ்பிஐ அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இன்ஃப்ளேஷன் பண வீக்கன்னு சொல்லுவோம், இது இப்போ 6% இருக்குது. ஸோ கேஷாக வச்சுருந்தா 6% பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்குது. எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா ஒரு 4% அதோட மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதனால் பர்ச்சேசிங் பவர் குறையுது. அதனால் இன்கம் ரொம்ப குறையாதான் வரும். ஸோ பணத்தை அப்படியே வச்சுருந்தோம்னா மதிப்பு குறையும். சரி, எஸ்சிஎஸ்சி ஸ்கீமுமே ஃபிக்ஸட் டெபாசிட்டுமே ஏன் பாப்புலரான ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டுமே கேபிட்டல் சேஃப்டி, அதாவது போட்ட பணத்துக்கு சேஃப்டியாக இருக்குது. ரெண்டுமே ரெகுலராக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இன்கம்மோ வரக்கூடிய ஸ்கீமு. எஸ்சிஎஸ்எஸ் ஒரு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடியது. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி, தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சக்கூடியது. ரெண்டுமே சீனியர் சிட்டிசனில் ரொம்ப பாப்புலரான மெத்தடாக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு எஸ்சிஎஸ்எஸ் சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். எஸ்சிஎஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு. இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமு. இது மெயினாக சீனியர் சிட்டிசனுக்காகவே டிசைன் பண்ணுது. இது 3 மாதத்துக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆகும். 3 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி நம்ம எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சொல்ல இதையே. சரி, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீமுக்கு. இது 3 மாதத்துக்கு கிரெடிட் ஆயிரும். ரெகுலராக ரிட்டையர்மெண்ட் இன்கம் நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதிக பேங்க் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தோடவே அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 3 மாதம் ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஆனால் கடந்த 2 வருஷத்துக்கு மேலே இதே இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. சரி, எஸ்சிஎஸ்எஸோட லாக்இன் பீரியடு எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா, பொதுவாக 5 வருஷம் ஸ்கீமு. 5 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். முன்னாடியே பணம் அவசர தேவை அப்படின்னா நம்ம ப்ரீமெச்சூர் க்ளோஸர் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் சில பெனால்ட்டி வரும். இது லாங் டேர்மில் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். சரி, எலிஜிபிலிட்டி தகுதி என்ன பார்த்தோம்னா, 60 வயசுக்கு மேலே இருக்கணும், அல்லது ரிட்டையர் ஆனவங்க அல்லது விஆர்எஸ் வாங்கினவங்க 55 60 வயசுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆனவங்க 50 வயசுக்கு மேலேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் அலவுடு, அது ஒய்ஃபோடையோ ஹஸ்பண்டோடையோ மட்டும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். என்ஆர்ஐஸும் HUF ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியுமாங்க, அவங்களாம் எலிஜிபிள் இல்லை. சரி, டெபாசிட் லிமிட் பார்த்தோம்னா, குறைஞ்ச வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபா, அதிகபட்ச லிமிட் 30 லட்ச ரூபா. 30 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. 30 லட்ச ரூபா பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரே மட்டும் 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. 5 லட்சம், 10 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம் இப்படிலாம் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி இருக்கக்கூடாது. சரி, டேக்ஸ் பெனிஃபிட் என்ன எஸ்சிஎஸில்? அதுவும் அதுக்கு எதாவது டேக்ஸ் வருமா, அதை பற்றி பார்க்கலாம். இது செக்ஷன் 80Cயில் போட்ட அமௌண்ட்டுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. நம்ம இன்கமில் கழிச்சிக்கலாம். அதே சமயம் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸபிள். டேக்ஸபிள்னால் 12 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. நமக்கு டேக்ஸ் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா முதல்ல 15H கொடுத்தோம். இந்த வருஷத்துலேருந்து நியூ இன்கம் டேக்ஸ் ரூலில் ஃபார்ம் 121 மாற்றிருக்காங்க. ஸோ டிடிஎஸ் பிடிக்குவான்னு நினைக்கிறேங்க, ஃபார்ம் 121 கொடுத்துருங்க. இது மெயினாக ஸ்டேபிளான இன்கம் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான மெத்தேடு. இது டேக்ஸே கொஞ்சம் பிடிச்சா கூட நமக்கு 7 வருஷத்துக்கு மேலே ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, எஸ்சிஎஸோட அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குது, அதிகபட்ச வட்டி 8.2% கொடுக்குது, ரெகுலராக குவார்ட்டர்லி இன்கம் நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. இது ரிட்டையர்மெண்ட்ஸ் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். எஸ்சிஎஸில் மாதம் 1 லட்ச ரூபா பெறது எப்படி அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள்.
சரி, லிமிட்டேஷன்ஸ் என்ன எஸ்சிஎஸ் ஸ்கீமில் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வருஷம் லாக்இன் பீரியடு. அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா பெனால்ட்டி வரும். மேக்ஸிமம் லிமிட் 30 லட்சம். நம்ம 40 லட்சம் 50 லட்சம்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி, அடுத்து பேங்க் எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பணத்தை வந்து ஒரு ஃபிக்ஸடாக பீரியடுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. இது வந்து பேங்க் வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. முதல்ல என்ன இன்ட்ரெஸ்ட் போட்டு தராங்களோ அதே இன்ட்ரெஸ்ட்டு கடைசி வரைக்கும் கொடுப்பாங்க. இது வந்து பீரியட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், அந்த மாதிரி எவ்வளோ பீரியட் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பாப்புலரான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தேடு. இது வந்து எல்லா பேங்க்லேயும் இருக்குது. ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுல எப்படி வந்து முதல் இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, சீனியர் சிட்டிசன் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக மற்றவங்களுக்கு வந்து பேங்க்கில் இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6லேருந்து 6.5% இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 6.5லேருந்து 7% இருக்குது. பொதுவாக எல்லா பேங்க்லேயுமே சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 1/2% அதிக வட்டி கொடுக்குறாங்க. இது பேங்க் மாறும், பீரியட் பொறுத்து மாறும். இது வந்து எஸ்சிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சரி, ஃப்ளெக்சிபிலிட்டி வித்ராயல் ஃபிக்ஸட் டெபாசிட்னு பார்த்தோம்னா ஃப்ளெக்சிபிள் பீரியட் நம்ம இஷ்டத்துக்கு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அந்த மாதிரி போட்டுக்க முடியும். அதே மாதிரி அப்பர் லிமிட் கிடையாது. 30 லட்சம் அந்த மாதிரி கிடையாது. 40 லட்சம் 50 லட்சம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும். ப்ரீமியூச் வித்ராயல் முன்னாடியே எப்போ வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதே மாதிரி லிக்விடிட்டி ஈஸியாக எடுக்கிறது வந்து எஸ்சிஎஸ் விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்ட் பிளானிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தேடு பேங்க் எஃப்டி. பேங்க் எஃப்டியோட அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக எடுக்க முடியும். வேணுங்கிற பீரியட் போட்டுக்க முடியும். வித்ராயல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பர் லிமிட் கிடையாது. எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிமிட்டேஷன்ஸ் என்ன பேங்க் எஃப்டியை பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எஸ்சிஎஸ்எஸோட கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் எதுவும் கிடையாது. அதே மாதிரி சசம் ரிட்டர்ன் வந்து இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் குறைய கூட வாய்ப்பு இருக்குது, சப்போஸ் டேக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா. சரி, அடுத்து எஸ்சிஎஸ்எஸுமே பேங்க் எஃப்டியுமே ஒரு ஃபுல் கம்பேரிசன் டேபிள் மூலிமா கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எஸ்சிஎஸ்எஸ், ரெண்டாவது பேங்க் எஃப்டி. எஸ்சிஎஸ்க்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. பேங்க் எஃப்டிக்கு ஒரு 6லேருந்து 7% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸில் 3 மாதம் ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். பேங்க் எஃப்டியில் மாதமோ அல்லது 3 மாதத்துக்கு ஒருக்காவோ மெச்சூரிட்டி எப்போ நான் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரேட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எஸ்சிஎஸில். பேங்க் எஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஹை இன்கம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எஸ்சிஎஸ் பொறுத்த வரைக்கும். சரி, இதே கிராஃப் மூலியம் பார்த்தோம்னா கோவிட்டுக்கு அப்புறம் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாகி எஸ்சிஎஸ் வந்து 8.2% வந்துச்சு. பேங்க் எஃப்டி 2023 8% வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் ஆர்பிஐ ரிப்போ ரேட்டில் குறைக்கும் போது பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட் குறைஞ்சிட்டே வந்து இப்போ சுமாராக 7%க்குள்ளே தான் இருக்குது. ஆனால் எஸ்சிஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதுக்கப்புறம் குறைக்கவே இல்லை. அதே 8.2 மெயின்டைன் ஆகுது. ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 0.25% தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 1.25% டிஃப்ரென்ஸ் இருக்குது எஸ்சிஎஸ்எஸ்க்கும் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸு. சரி, அடுத்து சேஃப்டி பார்த்தோம்னா எஸ்சிஎஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குறாங்க. பேங்க் பொறுத்த வரைக்கும் பேங்க் கேரண்டி. ரிஸ்க் லெவல் வெரி லோ, நோ ரிஸ்க்னே சொல்லலாம் எஸ்சிஎஸ். இது லோ ரிஸ்க் தான் பேங்க் எஃப்டியுமே. கேபிட்டல் வந்து ரொம்பவே சேஃபு. இது பேங்க் மாறும். உதாரணத்துக்கு சின்ன பேங்கில் டெபாசிட் பண்ணுறவங்க 5 lakhs இன்சூரன்ஸ் இருக்குது, 5 லட்சத்துக்குள்ளே டெபாசிட் பண்ணிக்கிறது நல்லது. பெரிய பேங்க் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இருக்காது. ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பேங்க் எஃப்டி நல்லா தான் இருக்கும். சரி, லாக்இன் பீரியடு எஸ்சிஎஸ் பொறுத்த வரைக்கும் 5 வருஷம். பேங்க் பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிள், நம்ம இஷ்டப்பட்டு எவ்வளோ வேணால் போட்டுக்க முடியும். இது எக்ஸ்டென்ஷன் எஸ்சிஎஸ் 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகலாம். பேங்க் வந்து ரினியூவல் ஆப்ஷன் இருக்கும். பிரிமிஸ் வித் ரெஸ்ட்ரிக்டட் எஸ்சிஎஸில், பேங்க் எஃப்டியில் ஈஸியாக இருக்கும். ஸோ லிக்விடிட்டி எஸ்சிஎஸில் மாடரேட்டாக இருக்கும். பேங்க்கில் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் பார்த்தோம்னா எஸ்சிஎஸில் 30 லட்ச ரூபா லிமிட்டு. அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பேங்க்கில் அந்த மாதிரி லிமிட் எதுவும் கிடையாது. இது பெரிய கார்பஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேங்க்கில் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எஸ்சிஎஸில் லிமிட்குள்ளே தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ரெண்டுலேயுமே எலிஜிபிள். ஃப்ளெக்சிபிலிட்டி எஸ்சிஎஸில் மாடரேட்டாக இருக்கும். பேங்க்கில் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாவே இருக்கும். சரி, டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தோம்னா எஸ்சிஎஸில் வந்து 80Cயில் 1 லட்ச ரூபா வரைக்கும் இன்கமில் கழிச்சிக்க முடியும். பேங்க் எஃப்டி பொறுத்த வரைக்கும் 5 year டேக்ஸ் சேவிங் எஃப்டின்னு இருக்குது. அதில் மட்டும் 1 லட்ச ரூபா வரைக்கும் 80Cயில் பெனிஃபிட் உண்டு. இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டுக்குமே டேக்ஸபிள் தான். டிடிஎஸ் அப்ளிகபிள். டிடிஎஸ் பிடிக்க வேணாம்னு நினைக்கிறவங்க, 12 லட்ச ரூபாய்க்குள்ள இன்கம் இருக்குன்னு நினைக்கிறவங்க முதல்ல 15H கொடுத்தோம். இப்போ ஃபார்ம் 120 கொடுத்துட்டோம்னா டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. போஸ்ட் டேக்ஸ் டேட்டை வந்து கொஞ்சம் எஸ்சிஎஸ் வந்து பெட்டராக இருக்கும் பேங்கை விட. சரி, சீனியர் சிட்டிசனுக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சிஎஸ் வந்து அதிகபட்ச ஸ்டேபிள் இன்கம் கொடுக்கக்கூடியது. ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து லிக்விடிட்டி, அதுவும் ஃப்ளெக்சிபிலிட்டி, எப்போனா பிரேக் பண்ணி எடுக்க முடியும். அந்த மாதிரி ஈஸி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டுமே ரிஸ்க் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். கொஞ்சம் பர்பஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது பெட்டராக இருக்கலாம்.
சரி, யார் எஸ்சிஎஸ்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிட்டையர் ஆனவங்க, ரெகுலராக இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீண்ட காலத்தில் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க, 5 வருஷம் லாக்இன் பீரியட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, அதிகபட்சம் ஃபிக்ஸடாக வட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. சரி, யார் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்டர் லிக்விடிட்டி, தேவைக்கு தகுந்த மாதிரி போடணும், தேவைக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் நினைக்கிறவங்க, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு தேவைப்படும் போது டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் பீரியடு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு போட நினைக்கிறவங்களுக்கு, ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறோம், 40 லட்சம் 50 லட்சம் நினைக்கிறவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் பெட்டராக இருக்கும். ஸோ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட், சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் ஈஸியாக இருக்கும். ஆன்லைனில் கூட டெபாசிட் பண்ணிக்க முடியும், ஆன்லைனில் கூட லிக்விடேட் பண்ணி பணத்தை எடுத்துக்க முடியும். சரி, பெஸ்ட் காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி சீனியர்ஸ்னு பார்த்தோம்னா, ஒரு உதாரணத்தை சொல்லாமே, ஒருத்தருக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபா வருது ரிட்டையர் பெனிஃபிட்டு, எப்படி எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 30 லட்ச ரூபாய் எஸ்சிஎஸ்லையுமே அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 20 லட்ச ரூபாய் பேங்க் எப்படியும் போடலாம். 30 லட்ச ரூபா போது அதை சீலிங் அதுக்கு மேலே போட முடியாது. அதில் வந்து ரெகுலராக 3 மாதத்துக்கு ஒருக்கா 61,500 கிடைக்கும். ஒரு மாத கணக்கு போட்டால் 20,500 கிடைக்கும். ஸோ ரெகுலர் இன்கம் வந்துடுது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து அதே 20 லட்சம் ஒன்றா போடாமல் பிரித்து போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஒரு 5 லட்சம் எமர்ஜென்சினா எஃப்டியை கட் பண்ணி எடுத்துக்க முடியும். சரி, பெனிஃபிட்ஸ் ஆஃப் காம்பினேஷன் அதான் சொன்னோம். ரெகுலர் இன்கம் வந்துடுது, அதே மாதிரி லிக்விடிட்டி ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கிறோம், கேபிட்டல் சேஃப்டி, ரெண்டுமே சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், ஓவரால் ரிஸ்க்கு குறைக்குது. ஸோ எஸ்சிஎஸ்சியுமே எஃப்டியுமே கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு சமநிலையான தேர்வாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தோம்னா, எஸ்சிஎஸ் வந்து அதிகபட்ச ரிட்டர்ன் கொடுக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா ஈஸியாக தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஒன்றை மட்டும் நம்பி இருக்காமல் கம்பைன் பண்ணி அப்ரோச் பண்ணுறது பெட்டராக இருக்கும் நிறைய ரிட்டையர் ஆனவங்களுக்கு. எஸ்சிஎஸ்எஸ் வெர்சஸ் பேங்க் எஃப்டி 2026 பார்த்தோம்னா எது பெட்டர் அப்படின்னு சொன்னோம்னா, அதிகபட்ச ரிட்டர்ன் பார்க்கணும், சேஃப்டியும் பார்க்கணும், ரெகுலர் இன்கம் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு ஃப்ளெக்சிபிலிட்டியுமே கேர்ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பை ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் பை டாக்டர் ஆனந்தன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் வாட்ச் ஆல் யுவர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம க்ரோயிங் சேனல்னால யூடியூப் நமக்கு ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.